இறை இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, சீடத்துவம் என்பது மகத்துவம், அது மாபெரும் தவம். சீடத்துவம் என்பது மகத்துவம், இது மாபெரும் தவமாக நாம் பார்க்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைக்கின்ற உண்மையான நிலையிலே நாம் சற்று அலசி ஆராய வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய வாழ்வு அனைத்தும் இறைவனையே மையமாக கொண்டு வாழ வேண்டும். ஏனென்றால் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தார்கள். நாமும் அவரோடு சென்று கொண்டிருக்கின்றோம், சென்று கொண்டே இருப்போம் என்ற நிலையிலே இங்கு நாம் வந்திருக்கின்றோம். பெருந்திரளான மக்கள் அவரோடு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு திரும்பி பார்த்தார் என்பதை நாம் வாசித்தோம். திரும்பி பார்த்தார் என்பது அவர்கள் மீது பரிவு கொள்கின்றார், அவர்களுக்கு ஆசியை கொடுக்கின்றார், அவர்களை குணப்படுத்துகின்றார், அவர்களுக்கு வாழ்வை கொடுக்கின்றார், அவர்களுக்கு உற்சாகத்தை தருகின்றார். ஏன், தன்னுடைய சீடர்களுக்கும் அவர் பாடம் கற்பிப்பதை பார்க்க முடிகிறது. திரும்பி பார்த்தல் என்பது அவர் அக்கறையோடு திரும்பி பார்ப்பதை பார்க்க முடிகின்றது. ஒரு தாய், ஒரு தந்தை தன் பிள்ளைகள் மீது காட்டுகின்ற அக்கறை என்பது பிள்ளைகள் நல்வழியாக அவர்கள் உயர வேண்டும் என்ற நிலையிலே அந்த தாயும் தந்தையும் பிள்ளைகள் மீது கொள்கின்ற அக்கறையை இந்த இடத்தில் நாம் சுட்டி காட்டப்படுகின்றது. இயேசு அந்த பெருந்திரளான மக்கள் மேல் திரும்பி பார்த்து அந்த மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற நிலையை அங்கு சுட்டி காட்டுகின்றார். உண்மையான சீடத்துவ வாழ்க்கை வாழத்தான் அவர் திரும்பி பார்க்கின்றார். திரும்பி பார்த்தவுடனே அவர், நீங்கள் என்னிடம் வருகின்ற பொழுது நீங்கள் இவ்வாறாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். எவ்வாறாக இருக்க வேண்டும் என்றால், உடைமைகளை இழக்க வேண்டும், உறவுகளை இழக்க வேண்டும். இப்படி இழந்து நீங்கள் என்னிடம் வருகின்ற பொழுது நீங்கள் நிலையான அந்த சீடத்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த பரிசை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கின்றார். அதேபோல் தன் உயிரை விட சிலுவையை சுமந்து கொண்டு வருகின்ற ஒவ்வொருவருமே அந்த சிலுவை என்ற பாரத்தை சுமந்து வருகின்றவர் என் சீடராக இருப்பீர்கள் என்று சொல்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு நிகழ்வுகளில் பார்க்கின்ற பொழுது இழப்புகள் மனிதனுடைய வாழ்க்கையில் அது சாதாரணமாக யதார்த்தமாக வரக்கூடியது. நம் மத்தியிலே பார்த்தோம் என்றால் இரண்டு விதமான மக்களை பார்க்கின்றோம், இரண்டு விதமான மக்கள் கூட்டங்களை பார்க்க முடிகிறது. அதாவது, எனக்கு இழப்புகள் ஏற்பட்டுவிட்டால் கடவுளை நாம் வஞ்சிக்கின்றோம், கடவுளை பழித்துரைக்கின்றோம். ஏன் எனக்கு இந்த துன்பங்கள், ஏன் எனக்கு என்ற கஷ்டங்கள் என்று கடவுளை நாம் தூற்றி பேசுகின்றோம். இவ்வாறாக இழப்புகள் வருகின்ற பொழுது, அதே இழப்புகள் வருகின்ற பொழுது ஒரு சிலர், எனக்கு இந்த இழப்பு வந்துவிட்டது ஆண்டவரே, எனக்கு மீண்டும் எனக்கு ஒரு ஆற்றலை தாரும் ஆண்டவரே, எனக்கு இந்த இழப்பிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே, இந்த இழப்பிலிருந்து எனக்கு குணப்படுத்தும் ஆண்டவரே, இந்த இழப்பிலிருந்து எனக்கு வாழ்வு தாரும் ஆண்டவரே என்று வேண்டுகின்ற ஒரு குழுவையும் நாம் பார்க்க முடிகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இது மனிதனுடைய யதார்த்தம். மனிதனுடைய யதார்த்த நிலையிலே இயேசு இங்கு அழைப்பு கொடுப்பது என்னவென்றால், அவர் பணி செய்வதற்கான அழைப்பு. அது என்பது இறையாட்சி பணி. இந்த இறையாட்சி பணிக்கான அழைப்பு என்பது அனைத்தையும் துறந்து விட்டு வாருங்கள் என்று சொல்கின்றார். அனைத்தையும் விட்டு வருவது என்பது கடினம். அதாவது தன்னையே இழப்பதும் மற்றும் தன் உறவுகளை இழப்பதும் தான் வைத்திருக்கின்ற உடைமைகளை இழப்பதும் என்பது அது சாத்தியமாக இருக்குமா என்றால் அது கேள்விக்குறிதான். அனைத்தையும் இழந்துவிட்டு நீயாக வா என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த இடத்தில் ஒரு குருத்துவத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. குருத்துவம் என்பது மனிதனை பிடிக்கின்ற ஒரு மகத்துவமான ஒரு பணி. அந்த மனிதத்தை பிடிக்கின்ற ஆன்மாவை இறைவனிடம் சேர்க்கக்கூடிய ஒரு குருத்துவம் தான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே தவமிருந்து பெற்ற மகனை இந்த குருத்துவ பணிக்கு அனுப்புகின்ற ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த பணியை ஆர்வத்தோடு செய்யக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் தன் தாய், தந்தை, மகன், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் அனைத்தையும் விட்டுவிட்டு மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் பணி செய்ய வேண்டும் என்ற உச்சத்தோடு குருத்துவத்திலே குருக்கள் துறவரத்தார்கள் எந்தெந்த இடமெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கின்றார்கள். அது காடு, மேடு, பள்ளம், மலைகள், எந்த பகுதிகளாக இருந்தாலும் இந்த நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு உன்னத பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதுதான் சீடத்துவத்தின் உண்மையான பணியாக இருக்கின்றது. கடல் கடந்து வந்த
புனிதர்கள் எல்லாம் இங்கு நமக்கு நற்செய்தி அறிவித்து நமக்கு வாழ்வை கொடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அது சாட்சி, அத்தாட்சி இன்றும் உண்மையான நிலையில் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதேபோல் இல்லறம் என்ற அழைப்பிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களையும் அழைத்திருக்கின்றார். இல்லறத்திலிருந்தான் இந்த குருத்துவமும் ஆடுகிறது, ஊற்றெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இல்லறம் என்ற இந்த இல்லத்திலே ஒவ்வொருவருக்கான அந்த அழைப்பிலே நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய கணவனுக்கான நிலையிலே நாம் கொடுக்க வேண்டிய இழப்புகள் மற்றும் தன்னுடைய கணவன் மனைவிக்கான நிலையிலே பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கின்ற தியாகங்கள், இப்படி ஒவ்வொன்றாக சிந்திக்கின்ற பொழுது, இல்லறமாக இருக்கின்ற பொழுது நம்மையே முழுமையாக நம்முடைய பிள்ளைகளுக்கு தியாகம் செய்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கான எல்லா உத்திகளும் அவர்கள் வளர வேண்டும், அவர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் நிலையிலே நம்மையே நாம் இழக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட இழப்புகளை நாம் இழக்கின்ற பொழுது இயேசுவின் அன்பு சீடர்களாக நாம் மாடுகின்றோம். அதை தான் இந்த நற்செய்தி வாசகத்தில் கூறுகின்றார். அதாவது வீடு கட்டுகின்றோம், வீடு கட்டும் அல்லது ஏதாவது நமக்கு தேவையானதை கட்டுகின்ற பொழுது எத்தனை திட்டங்கள் நாம் தீட்டி அழகுபடுத்துவதற்கு நாம் முன் யோசிக்கின்றோம். அதற்கான செலவுகள், அதற்கான நேரங்கள், அதற்கான பொருள் உதவிகள், அதற்கான ஆட்கள் தேவை என்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாம் முன்கூட்டியே நாம் செய்கின்றோம். முன்கூட்டியே செய்கின்ற அந்த செயல் பாதியில் நின்றுவிட்டால் பார்க்கின்றவர்களோ அல்லது நம்முடைய சொந்த பந்தங்களோ பார்க்கின்றவர்களோ எப்படி சொல்வார்கள், இவர் ஆரம்பித்தார் முடித்து விட்டார் என்ற ஏளனத்தோடு, முடிக்கவில்லையே என்று ஏளனத்தோடு பார்ப்பார்கள். இது இயல்பு, நடப்பது இயல்பு. திட்டம் தீட்டி நடக்காமல் போய்விட்டால் அது அந்த இடத்தில் நமக்கான நிலை எப்படிப்பட்ட நிலையில் இருப்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதேபோல் இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தோடு இணைத்து பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய திட்டத்தை அறிந்து கொள்பவர் யார், கடவுளுடைய திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார் என்று சாலமோனின் ஞானம் அழைப்பு கொடுக்கிறது. இந்த ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய நிலையிலே நமக்கு ஆழமான நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியவர் யார் என்றால் தூய ஆவியார். தூய ஆவியார் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கின்றார். நாம் அறிவின் வழியாக நாம் சிந்திக்கின்றோம், நம்முடைய உடலின் வழியாக நாம் இயங்குகின்றோம் என்றால் இந்த தூய ஆவியார் நம்மில் இயங்குகின்றார். அந்த தூய ஆவியார் இயங்குகின்றார் என்றால் நமக்கு அந்த ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த ஞானத்தை நாம் பெறுகின்ற பொழுது நாம் மீட்பு அடைகின்றோம். மீட்பு அடைந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அவருடைய திருவுளம் என்ன என்று நாம் இங்கு நிறைவேற்றக்கூடியவராக இருக்கின்றோம். என்ன அந்த திருவுளம் என்றால் இயேசுவின் சீடராக நாம் மாறுவதுதான் அவருடைய திட்டம். இயேசுவின் உண்மையான சீடராக நாம் வாழ்ந்து அதை வாழ்வாக்குகின்ற பொழுது அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கின்றோம். இரண்டாவது வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், என் இதயத்துக்குரியவரை நான் உன்னிடம் அனுப்புகின்றேன் என்று சொல்வார். என்னுடைய இதயத்துக்குரியவரை உன்னிடம் அனுப்புகிறேன் என்று சொல்கின்ற பொழுது அங்கு அவரை நான் அடிமையாக நான் பார்க்கவில்லை, என் நண்பனாக என் சகோதரனாக பார்ப்பது போல நீயும் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி என் இதயத்தையே உன்னிடம் அனுப்புகிறேன் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை அந்த பவுலிடம் அனுப்புவதை பார்க்க முடிகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, சீடத்துவம் என்பது மகத்துவம். அந்த மகத்துவம் என்பது இது பெரும் தவமாக இருக்கின்ற பொழுது ஒவ்வொருவருமே இந்த சீடத்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். குடும்பத்திலும் சரி, இந்த குருத்துவத்திலும் சரி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் நாம் ஒருவருக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது அவர்களும் சீடர்களாக மாறுகிறார்கள். இது ஒரு தொடர் பயணம். நீங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது அவர்களும் சீடத்துவத்திற்கான என்னை பின்பற்றி வரக்கூடியவர்களாக நீங்களும் இருப்பீர்கள் மற்றும் அவர்களையும் நீங்கள் இறைவனுடைய பாதத்திலே அழைத்து செல்லக்கூடிய உண்மை சீடர்களாக நீங்களும் இருப்பீர்கள் என்பதை உணர்கின்ற பொழுது கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய திருவுளம் இங்கு நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதை நாம் உணர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் உருக்கத்தோடு மன்றாடி நம்முடைய குடும்பங்களுக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை அனைத்திற்காகவும் இந்த திருப்பலியை முழுமையாக அர்ப்பணித்து மன்றாடுவோம். நல்லாய் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.